கமலஹாசன் அவர்களுடைய டங் லைஃப் திரைப்படத்தோட இஷ்யூ வந்து பயங்கரமா போயிட்டு இருக்கு. தமிழ்ல இருந்து தான் கன்னட மொழி வந்துச்சு அப்படின்ற விஷயம் சொன்னது வந்து பெரும் பேசுபொருளா இருக்கு. ஸோ என்னவா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஸ்டேட்லயும் போனாக்கா அவங்களோட மொழியை தான் உயர்த்தி பேசுவாங்க, அந்த மக்களை தான் உயர்த்தி பேசுவாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் சார் வந்து தெலுங்குல போயிட்டு ஒரு இன்டர்வியூ கொடுத்தாரு. உங்களுக்கு எந்த உங்களுக்கு எந்த ரசிகர்கள் வந்து பிடிக்கும் அப்படின்னு பார்த்தா எனக்கு வந்து தெலுங்கு ஆடியன்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு. இந்த விஷயம் வந்து தமிழ்நாட்டுல அங்க கொஞ்சம் இருந்தாலும் பெரிய விஷயமா ஆக்கல. ஏன்னா அவங்களோட இடம் அவங்க பேசுறாங்க. அது மாதிரிதான் இது வந்து தமிழ்நாடு தமிழ் மொழியை பத்தி தான் நம்ம வந்து பேச முடியும். இதே கர்நாடகத்துல போயிட்டு கமல் சார் வந்து இந்த விஷயம் பேசுவாரா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா பேசியிருக்க வாய்ப்பே கிடையாது. அதுதான் உண்மை. இது நீங்க நம்பாட்டாலும் இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா சினிமாக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பச்சோந்தி மாதிரி இது யாரா வேணா எடுத்துக்கிட்டோம். பெரிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தா கூட இருக்கட்டும், சின்ன சூப்பர் ஸ்டாரா இருந்தாலும் இருக்கட்டும், யாரா இருந்தாலும் சரி, பச்சோந்தி மாரி தன் படம் வந்து ஓடணும்னாக்கா அது எப்படி வேணா பேசி எப்படி வேணா மாறுவாங்க. அதுதான் உண்மை. ஸோ அது மாதிரி இருக்கும்போது இந்த சினிமாக்காரங்களோட பேச்சை வந்து வச்சுக்கிட்டு அதை வந்து அரசியலாக்குறது வந்து பெரிய முட்டாள்தனம். கமல் சார் வந்து மன்னிப்பு கேட்பாரு. ஆனா அவர் மன்னிப்புக்கு தான் கேட்டாரா அப்படின்ற அந்த விஷயத்த கண்டுபிடிக்கிறதுக்கே உங்களுக்கு வந்து 50 வருஷம் ஆயிடும். இந்த விஷயம் வந்து ஒண்ணு கொழுந்து விட்டு தான் எரியும் அப்படின்றது மாற்று கருத்தே கிடையாது. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல வந்து ஐபிஎல் தொடர் வெற்றி கொண்டாட்டத்துல வந்து கிட்டத்தட்ட 11 உயிர்கள் வந்து வெளியேறிருக்காங்க. சோ இந்த விஷயத்த மூடி மறைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த விஷயத்த வந்து பெருசுப்படுத்துவாங்க. தங்களைஃப் படத்தோடைய விஷயத்த வந்து பெருசுப்படுத்தி ஒன்னும் வந்து பேசும் பொருளாக்குவாங்க. இதை வந்து கமல் சார் எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போறாருன்றது கஷ்டம்தான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யார் பேசணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா கவுண்டமணி சார் பேசலாம், விஜயகாந்த் சார் பேசலாம், ராமராஜன் சார் பேசலாம், சில சில நடிகர்கள் தான் பேசலாம். ஏன்ட்டு இவங்க பேர்லாம் நான் ஏன் சொல்றேன்னாக்கா இவங்க தான் தமிழ் படத்துல மட்டும் நடிச்சாங்க. மற்ற எந்த ஒரு மொழி படத்துலயும் அவங்க நடிக்கவே இல்லை. அதுதான் உண்மை. ஏன்னா சில பேர் தான் சொல்லியிருப்பாங்க, அவங்க சில பேர் இருக்கலாம். ஏன்னா இவங்க வந்து இந்த தமிழை பத்தி பேசுறதுக்கு முழு தகுதி இருக்கு. ஏன்னாக்கா இவங்களோட படம் வந்து தமிழ்நாட்டுல மட்டும் தான் ஓடுது. மற்ற மொழியில வந்து வாய்ப்பே கிடையாது. ஓடனாலும் சரி ஓடாட்டாலும் சரி அதை பத்தி இவங்க வந்து கேர் பண்றதே கிடையாது. சார் வந்து மன்னிப்பு கேட்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி விஷயங்களுக்கு கொண்டு விட்டு எரியும் போது அங்கேயும் வந்து தமிழ் மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களோட நலனுக்காக நான் வந்து இங்க வந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா இது வந்து அங்க இருக்கிற தமிழ் மக்கள் வந்து நல்லா இருக்கணும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கிற கன்னட மக்களும் நல்லா இருக்கணும். மேற்கொண்டு இந்த பிரச்சனை வந்து பெருசாக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எப்படி கமலஹாசன் சார் பேசுவாருன்ட்டு நம்மளுக்கு தெரியும். அப்படி இப்படி போயிட்டு ஒரு மன்னிப்பு கேட்காரா கேட்கலையான்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு 50 வருஷம் ஆயிடும். அது வேற விஷயம். ஆனா இந்த மன்னிப்புன்ற விஷயம் வந்து இந்த அளவுக்கு தான். ஏன்னா இந்த விஷயம் வந்து ஏற்கனவே நம்ம ஒரு இடத்த பார்த்திருக்கோம். நம்ம ரஜினிகாந்த் சார் வந்து பேசியிருப்பாரு. காவிரி இஷ்யூ நடக்கும்போது இப்படிதான் இந்த பிரச்சனை வந்து நிறுத்தினாரு. அங்க வந்து தமிழ் மக்கள் இருக்கிறாங்க, அவங்க வந்து போன் பண்ணி இங்க வந்து என்னை வந்து கஷ்டப்படுத்துறாங்க, கொண்டு மிரட்டுறாங்க, வாழ விடலை அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் நடக்குது. ஸோ அதனால வந்து இந்த விஷயத்தை விட்டுடுங்க அப்படின்னு சொன்னாலதான் இந்த காவேரி இஷ்யூல வந்து நான் வந்து கலந்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு இன்டர்வியூ வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ அதே மாதிரிதான் நம்ம கமலஹாசனும் சாரும் ஸோ இந்த விஷயத்தை எப்படிதான் ஹேண்டில் பண்ணுவாரு, இது வந்து அவரோட ஸ்டைல வந்து ஹேண்டில் பண்ணுவாரு. அதான் நிதர்சனமான உண்மை. மேற்கொண்டு இந்த விஷயம் வந்து இதோட முடியுதா இல்ல திரும்பி தொடருதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. டாடா பாய்.